ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு போக்கிமான்ல இருக்கிற மிஸ்டி தான் வரைய போகிறோம். முதல்ல ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு சின்ன லைன் அட்டாச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு வி ஷேப்பில் வரைஞ்சிடுங்க. முதல்ல ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி திருப்பி அதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு அந்த வியோட இதை அட்டாச் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இப்போது திருப்பி வரையணும், ஆனால் இந்த தடவை கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும். அதே மாதிரி வரைஞ்சிட்டதுக்கப்புறமா இதை இப்படி வரையணும். அதுக்கப்புறம் இப்போது 3 வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் திருப்பி வரையணும், ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும். இதை இந்த மாதிரி கர்வ் மாதிரி வரும். இது அவ்வளோதான். இப்போது இங்கே முதல்ல வரைஞ்சோம் இல்லையா, அதோட காதை வரையணும். அப்படி கர்வாக அப்படி வரைஞ்சிட்டு இந்த இடத்தோட காதை முடிச்சுட்டு அந்த கர்வோடையே இன்னொரு கர்வ் உள்ளே ஒட்டி போட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த காதோட மேல் எட்ஜ்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிடுங்க. அதே மாதிரி இப்போ காதோட கீழ் எட்ஜிலேருந்து கொஞ்சம் கீழே இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதுக்கு பேரலாக வரைஞ்சிட்டு அந்த காதை அதோட கொஞ்சம் அட்டாச் பண்ணிவிடுங்க. அந்த பக்கத்தில் ஃபேஸோடைய ஷேப்பும் அப்படியே அதோட அட்டாச் ஆகணும். இப்போ கீழே ஃபேஸ் ஷேப் வரையலாம். நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சும்மா அப்படியே வரைஞ்சிட்டு அங்கே ஃபேஸோடைய முனை வரணும். அந்த மாதிரி அங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருந்தும் அப்படியே அதோட வரைஞ்சிட்டே வாங்க. அவ்வளோதான் ஃபேஸ். இப்போ இந்த சைடில் இருக்கிற காது வரைஞ்சிட்டு இப்போது காதினுடைய சென்டர்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடுங்க. அந்த முதல்ல 2 வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு அப்படியே கொஞ்சம் நடுவில் வர மாதிரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஐஸ் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வரைகிறேன்ல, அதே மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிடுங்க. கீழே இருக்கிற லைன்லேருந்து அப்படியே மேலே இருக்கிற லைன் வரைக்கும் அது வரும். அந்த பக்கமும் அதே மாதிரி வரைஞ்சிருங்க. இந்த பக்கம் ஒரு கண் வரைஞ்சோம்ல, அதை விட கொஞ்சம் இப்போ வரைகிறது மெலிசாக இருக்கணும். ஏன்னா அது சைடாக பார்க்குறா அப்படின்றதுனால அந்த பக்கம் கொஞ்சம் சின்னதாக வரும். இப்போ அடுத்து காது முடியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு கண் கீழே அங்கே வரைக்கும் முடிச்சிருங்க. கீழே ஒரு டேஷ் வரும்ல, அதை அங்கே போட்டு அடுத்து ஐலேஷ் வரையலாம். இது எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு உள்ள ஐபால் ஓவல் ஷேப்பில் அப்படியே வரைங்க. மேலே இருக்கிற அந்த ஐலேஷ் தொட்டு கீழே வரைக்கும் வரணும். அவள் எந்த சைட் பார்க்குறான்றது நம்ம இஷ்டம் அது வரைகிறது. அவ்வளோதான். மூக்கு அந்த கண்ணோடு ஒட்டி வர மாதிரி. அதுக்கப்புறம் நான் ஆரோவில் காமிக்கிறேன்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த நடுவில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் வரைக்கும் வாய் வரைஞ்சிட்டு கீழே ஒரு கர்வ் மாதிரி அப்படி வரைஞ்சிடுங்க. அடுத்து உள்ள டூத்தும் டங்கும் வரைஞ்சிட்டதுக்கப்புறம் ஐக்கு மேலே சும்மா ஒரு கர்வ் மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே ஐப்ரோ ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு கீழே நான் ரவுண்ட் போடுறதுக்கான காரணம் அது ஷேட் பண்ணுற ரீஜன்றதுனால சும்மா அப்படி போட்டேன். அதுக்கப்புறம் காதிலிருந்து சும்மா ஒரு கர்வ் மாதிரி அந்த ஹேரோட ஒட்டி போட்டுருங்க. ஆனால் இங்கே ஹேர் வரையக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் மேலே வரையணும். அப்படியே அந்த கர்வ் அழகாக இப்படி வரணுன்றதுனால நான் கீழே சும்மா ரஃபாக வரைஞ்சேன். இதை நல்லா அந்த காதோடு ஒட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே அங்கேருந்து வரைஞ்சோம் இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே கீழே ஒரு லைன் இழுத்துட்டு இங்கே ஒரு லைன் இருக்குது போட்டோமா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன், அதோடு அதை அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து இன்னொரு ஹேர் அங்கேருந்து அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே ஒரு லைன் வரைஞ்சோமா, அதில் இன்னொரு ஹேர் அட்டாச் பண்ணிவிட்டு மேலே திருப்பி அவளோட ஹேர் வரைய நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி பார்த்து வரைஞ்சிடுங்க. அவ்வளோதான் ஃபேஸ். அடுத்து நெக் வரையலாம். அங்கே இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருந்தே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கழுத்து பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் உள்ளே போட்டுடலாம். அதே மாதிரி இப்போ நான் போடுற மாதிரி. அதுக்கப்புறம் அதை அழிச்சிடலாம். அங்கே சும்மா சின்ன லைன் மாதிரி போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெஸ் வரைய ஆரம்பிக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நேராக அது முடிகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி ட்ரெஸ் வரைகிறேனோ அதே மாதிரி பார்த்து வரையுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் முடித்தேன் இல்லையா வரைஞ்சி, அது கரெக்டாக அவள் ஹேருக்கு நேராக இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம வரைஞ்சி முடிக்க போகிறோம். கண் உள்ள 2 ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு அவளோட ஐஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சும்மா அவுட்லைன் மாதிரி போடலாம். ஆல்மோஸ்ட் டன். இதெல்லாம் சும்மா ஷேடோக்காக நான் வரைகிறது. இதுக்கப்புறம் நம்ம ரஃபாக வரைஞ்ச லைன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இதை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுறேன். எங்கெங்கன்னா லைட்டாக இருக்கும் இந்த இடங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டார்க் ஆகிடலாம். அவ்வளோதான் இந்த ட்ராயிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.